மாந்திரீக பயிற்சி மையத்திலிருந்து குருஜி பேசுறேன். ஒரு மனிதன் வந்து தன்னை பத்தி சிந்தனை உள்ளவனா இருக்கணும். இப்ப இருக்க சூழ்நிலைக்கு வந்து பொருளாதாரம் தேவைப்படுது. அது இல்லாத நம்ம வந்து இடைவிடாத வந்து நம்ம உழைப்பு அதிகமா இருக்குது. ஏன்னா, வாழ்க்கையில முன்னேறணும் பண்றதுக்காக அவங்க எத்தனோ தொழில்கள் செய்றாங்க. பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஓடிக்கினே இருக்காங்க. ஆனா தன்னை பத்தியோ, தன் உடம்பு பத்தியோ சிந்திக்கிறதே கிடையாது. ஏன்னா, அது இருக்குது, இருக்கட்டும். நம்ம கடமைகள் இருக்கு. நம்ம குடும்பத்தாருக்கு தான் நம்ம நன்மை பண்ணணும். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நன்மை பண்ணணும். நம்ம சார்ந்தவங்களுக்கு நம்ம நன்மை பண்ணணும். அவங்களுக்கு சொத்து சேர்க்க வைக்கணும். அவங்க வசதி வாய்ப்புகள் பயன்படுத்தி குடுக்கணும். அவங்களுக்கு நல்ல படிப்பு குடுக்கணும். நல்ல வாழ்க்கை அமைச்சு குடுக்கணும். அப்டின்னு சொல்லிட்டு பெத்தவங்க ரொம்ப துடியா துடிக்கிறாங்க. அதன்படியா வந்து அவங்க உழைக்கிறாங்க. அது காலங்கள் கடந்து போயிடுது. இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல உணர்வு, கடமை உணர்வு, நல்ல விஷயம் தான். ஆனா, இதுதான் கடமை உணர்வான்னா, நல்லது தான். ஆனா, தன்னை பத்தி சிந்திக்கிறது ஒரு கடமை தானே! ஏன்னா, தனக்கு மட்டும் தான் தான். நம்ப வந்து வேற யாரோட உதவி வந்து வந்தாலும், நம்பளோட உதவி தான் நம்மளுக்கு முதல்ல இந்த உடம்புக்கு தேவைப்படும். ஒரு வலி வந்தாலும் நம்ம தான் தாங்கிக்கணும். அந்த அரைப்பு வந்தாலும் நம்ம தான் அரைச்சுக்கணும். அப்படி இருக்கும். அப்போ தன் உடம்புக்கு தான் தான் வந்து ஒரு பொறுப்பாளியா இருக்கும்போது, அந்த உடல பத்தி என்ன நல்ல சிந்தனை அவங்க பண்றாங்க? இல்ல. ஏதோ ஒரு தலைவலியோ, ஒரு நோய்வாய்ப்படும்போதோ, இல்ல ஒரு காய்ச்சல் வரும்போதோ, ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கின்னு டேப்லெட் சாப்பிடுறாங்க. அது அது மட்டும் கிடையாது. உடலுக்கு நல்ல நன்மை பண்றது அது மட்டும் கிடையாது. ஏன்னா, இது பதட்டமான சூழ்நிலையான வாழ்க்கை. எல்லா இடத்துலயும் வந்து பதட்டங்கள் இருக்கு. டென்ஷனுகள் இருக்கு. யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது. எல்லா மக்களும் அப்படிதான் இருக்காங்க. ஆனா, அதுல நம்ம மட்டும் எப்படி பயன்படுத்துறது? இப்ப சிறு வயதிலேயே நெறைய பேருக்கு வந்து நோய்வாய்ப்படுறாங்க. சுகர்ன்றாங்க, பிபின்றாங்க. என்னென்னவோ நோய்கள் வந்துருது. இடைக்கால காலத்துல வந்து அவங்க என்ன வாழ்க்கை வாழ்றான்னா, சரியான வாழ்க்கை வாழ முடியல. இரவு நேரத்துல தூங்குறதில்ல. எப்ப பார்த்தாலும் செல்லு பார்த்துன்னு இருக்காங்க. வீட்ல சாப்பாடு சாப்பிடுறதில்ல. வீட்டு சாப்பாடு. கடையில சாப்பாடு தான் சாப்பிடுறாங்க. வேற வழி இல்லாத ஏதோ ஒரு சூழ்நிலையில சாப்பிடலாம். தப்பு கிடையாது. ஆனா ருசிக்காக வந்து சாப்பிடுறாங்க. அது உடம்பு கெட்டு போயிடும். சரிங்களா? உடம்பு கெட்டு போறது மட்டும் இல்ல. உணவுகள் என்ன நம்ம சாப்பிடுறோமோ, அது எப்படி செரிமானம் ஆகுதோ, அது எப்படி சத்து பிரிக்குதோ, அந்த சத்து என்னவா இருக்குதோ, அது ரத்தத்துல கலந்து, அது நம்ம மூளைக்குள்ள கலந்து, நம்ம மூளைக்குள்ள சிந்திக்கிற சிந்தனையும் அதுபடிதான் இருக்கும். எந்த உணவு சாப்பிடுறோமோ, அதோட தன்மை தான் மாறும். அப்போ மனசு கெட்டு போயிடுதா? நல்ல சிந்தனை கெட்டு போயிடுதா? அப்போ தவறுதலான சிந்தனைகள் வரும்போது, அவன் தப்பு செய்றான். இதுலலாம் வந்து விடுபடணும்னா, உடல் தத்துவத்த புரிஞ்சுக்கணும். உடல்ல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கணும். ஒ வருஷத்துல 3 மாதங்களும் மாத்தி மாத்தி வருது. 3 மாதங்களா வந்து குளிர்காலம், பனிக்காலம், மழைக்காலம், வெயில் காலம்னு வருது. இதே மாரி மாற்றங்கள் நம்ம உடல்ல நடக்கும்போது நோய்வாய்ப்படுறோம். அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எந்த தேவதைய ஜெபம் பண்ணணும்? எந்த தேவதைய வந்து பூஜைகள் பண்ணணும்? எந்த தேவதைய வந்து எந்த நேரத்தில பயன்படுத்தணும்? எந்த மந்திரத்த பயன்படுத்தினா இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கும்? எந்த மந்திரத்த பயன்படுத்தினா இந்த உடல் நோய் அணுகாம இருக்கும்? எல்லாம் கத்துக்கணும். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இறைநிலை அறிஞ்சுக்கணும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவன வேண்டிக்கிறேன்.
ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.